பலா மரத்துக்கு கீழேயோ, வன்னி மரத்துக்கு கீழேயோ, நாகலிங்க மரத்துக்கு கீழேயோ, வில்வ மரத்துக்கு கீழேயோ அத உட்காந்து ருத்ராட்சத்த மேல் நோக்கி தூக்கணும். தூக்கி நீங்க மந்திரங்கள பிரயோகம் பண்ணீங்கன்னா, அந்த மந்திரங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். உடனே பலன் கொடுக்கும். உடனே கிடைக்கும். ஸோ ருத்ராட்சம் போடுறதும் பலன், அதனுடைய திங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ருத்ராட்சம் வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியா. ருத்ராட்ச தீபம்னு ஒன்று இருக்குது. ருத்ராட்ச தீபம்னா அது நடுவில் இருக்க ஹோல் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பெருசுப்படுத்துவாங்க. சிலர் அதிலே உள்ளே வந்து பஞ்சுத்திரி அதை உள்ளே நுழைச்சி அதை கொஞ்சம் பெருசாக்கிட்டு நம்மலாம் அப்படியும் பண்ணலாம். பஞ்சுத்திரியை உள்ளே நுழைச்சி அதை வெளியேற்றி அதை எண்ணெயில் அந்த ருத்ராட்சத்தை போட்டு தீபம் போட்டிங்கன்னா அந்த பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். அது வந்து பிரபஞ்ச சக்தியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக தீபம் போட்டிங்கன்னா தெய்வ சக்திகளோ எதுவுமே உள்ளே வரும், உங்களை தேடி வரும். அதுக்கு வந்து இது ரொம்ப சிவன் கோயிலில் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இதை பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக